நீங்க ஆட்சி பண்ற நாடை நீங்க சுத்தி பார்த்திருக்கீங்களா? மக்கள் எப்படி வாழ்றாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அந்த காலத்துல படிப்பு தேடி வெளிநாட்டுல இருந்து மாணவர்களா இங்க வந்தாங்க. ஏன்னா இங்கதான் உலகத்திலே மிகப்பெரிய யூனிவர்சிட்டியான தட்சசீலாவும் நாலந்தாவும் இருந்தது. ஆனா இப்போ இங்க இருக்க மாணவர்கள் கல்வியை தேடி வெளிநாட்டுக்கு ஓடுறான். சயின்ஸும் டெக்னாலஜியும் வளராத காலத்திலேயே தாஜ்மஹாலையும் தஞ்சை பெரிய கோயில இன்னும் பல அதிசயங்களை உருவாக்கின மூளை இப்ப எங்க போச்சு? யூஎஸ்ல வேலை பார்க்கிற டாக்டர்ஸ்ல 38% பேர் இந்தியன். நாசால வேலை பார்க்கிற சயின்டிஸ்ட்ல 36% பேர் இந்தியன். மைக்ரோசாப்ட் எம்ப்ளாயிஸ்ல 34% பேர் இந்தியன். ஐபிஎம்ல 28, இன்டெல்ல 17 செதறி போச்சு. அந்த மூளையெல்லாம் நம்ம நாட்டுக்குள்ள பயன்படுத்தப்பட்டிருந்தா இந்தியா எப்பவோ வல்லரசாயிருக்கும் சார். இந்த நாட்டுல என்ன இல்ல? செவ்வாய் கிரகத்துக்கு ஆப்பர்ச்சுனிட்டி செயற்கைக்குள் அனுப்புறதுக்கு அமெரிக்காவுக்கு 13,000 கோடி தான் ஆச்சு. ஆனா இங்க ஒரு ஊழல் லட்சம் கோடிக்கு மேல. இப்போ நான் யாருன்னு தெரியுமா சார்? சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமும் பணக்காரனும் மேல் ஜாதிக்காரனும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்ட இலைய கூட எடுக்காம போவாங்க. அந்த இலையில உட்கார்ந்து கீழ் ஜாதிக்காரனும் ஏழையும் அதுல இருக்க மிச்சத்தை சாப்பிட்டு பசிய போக்குனாங்க. இத பார்த்து எங்க அப்பா ரொம்ப வருத்தப்பட்டாரு. அன்னையில இருந்து எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சு எந்த ஏழையும் சாப்பிடாம தூங்க கூடாது. எங்க வீட்டுக்கு யார் எப்ப வந்தாலும் சாப்பாடு போடுற பழக்கம் இன்னைக்கு உண்டு. அப்பேற்பட்ட தகப்பனுக்கு பிறந்துட்டு தப்பு பண்ணுவனா? என்ன தப்பு பண்ண சொல்றீங்களா? நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒரு மனுஷன் வாழ்க்கையில எத்தனை கோடி சார் செலவு பண்ண முடியும்? இந்த நாட்டுக்கு சேர வேண்டிய பணத்தை எல்லாம் அந்நிய நாட்டுல கொண்டு போய் பதுக்கி வைக்கிறீங்களே, அதெல்லாம் எப்ப சார் செலவு பண்ணுவீங்க? நீங்க பதுக்கி வச்சிருக்க பணத்துக்கு பேரு டெட் மணி, செத்த பணம். ஆனா இங்க போட்டுக்க துணிமணி இல்லாம, படுத்துக்க இடம் இல்லாம, பஞ்சத்திலையும் பட்னியிலையும் தினம் சாகுறானே, அவனுக்கெல்லாம் என்ன சார் செய்வீங்க? ஜெயில இருக்க கைதிகளுக்கு கூட காலையில இவ்வளவு உணவு கொடுக்கணும், மதியம் இவ்வளவு கொடுக்கணும், மாலை இவ்வளவு கொடுக்கணும், இரவு இவ்வளவு கொடுக்கணும்னு இருக்கு. அந்த சட்டத்தை கரெக்டா ஃபாலோ பண்றீங்க. குற்றவாளிகளுக்கு இவ்வளவு செய்யற நீங்க வெளியில உணவு இல்லாம தவிக்கிற மக்களுக்கு என்ன சார் செஞ்சீங்க? நீங்க கேட்கிறப்பெல்லாம் கேள்வியே கேட்காம வரி கட்டுறாங்களே மிடில் கிளாஸ் மக்கள், அவங்களுக்கு என்ன சார் செஞ்சீங்க? என்னையா பெருசா டாக்ஸ் கட்டுறானுங்க? டாக்ஸ் கட்டுறதுக்கான வசதி வாய்ப்புகள் நாங்க தான் செஞ்சு கொடுக்குறோமே. ஸ்கூல்ஸ், ரோடு, ஹாஸ்பிட்டல், மாசம் 25 கிலோ அரிசி, இதுக்கு மேல என்னையா செய்யணும்? 120 கோடி மக்கள் வாழ்ற தேசத்துல ஒரு நடபாதை இல்ல. வாகனங்களா அவங்க நடந்து போயிட்டு இருக்காங்க, உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம. இதுலயே தெரியுது சார் உங்க அட்மினிஸ்ட்ரேஷன் என்னன்னு. பொலிட்டிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் குறை சொல்றீங்க, இங்க சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்னு இருக்கு. மக்களுக்கு என்ன தேவைன்னு கண்டறிஞ்சு அதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் எங்க கிட்ட கொடுத்து அப்ரூவ் வாங்கணும். இதெல்லாம் பண்ணாம சம்பளம் மட்டும் வாங்கிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அவங்கள விட்டுட்டு எங்களை மட்டும் குறை சொல்றீங்க? ஊழலை நடத்துறதே மக்கள் தான். அவங்க கிட்ட தான் ஊழல் ஸ்டார்ட் ஆகுது. தனக்கு ஒரு காரியம் நடத்தணும்னா 500, 1000 கொடுத்து காரியத்தை நடத்திக்கல. சின்ன காரியம் சின்ன அமௌண்ட் கொடுக்குறான், பெரிய காரியம் நாங்க பெரிய அமௌண்ட் வாங்குறோம். எல்லா இடத்துலயும் தான் தப்பு நடந்துகிட்டு இருக்கு. உன்னால ஒன்னும் பண்ண முடியாது தம்பி. நீ இன்வெஸ்டிகேட் பண்ண ஃபைல் நீ வரதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்துருச்சுன்னா இதுக்கு மேலேயும் என்னால என்ன வேணாலும் பண்ண முடியும். விவேகத்தை வளர்த்துக்கிட்டு கோவத்தை அடக்கிக்க. நான் சொல்றபடி கேட்டா தன லாபம், பதவி யோகம். நீங்கெல்லாம் மாறவும் மாட்டீங்க, மாற விடவும் மாட்டீங்க. நம்ம நாட்டோட தலையெழுத்து இதுதானையா? என்ன நடக்குது சார் இங்க? 25 வயசுக்குள்ள டெஸ்ட் எழுதி பாஸ் பண்ணா தான் சிபிஐல வேலைக்கு சேர முடியும். ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியா சுத்த வேண்டிய வயசுல கஷ்டப்பட்டு படிச்சு வேலைக்கு சேர்ந்து என்ன நினைச்சா எனக்கே பெருமையா இருந்தது. சிபிஐனா ஒரு அந்தஸ்து, நாட்டுக்காக வேலை செய்யறோன்ற கர்வம். இங்க என்னடானா இன்வெஸ்டிகேஷன் பண்ண போற இடத்துல ஒரு தண்டு கூட பதட்டம் இல்ல. அவனுக்கு தெரியுது இந்த கேஸ் இப்படிதான் முடியும்னு. அப்புறம் எதுக்கு சார் இப்படி ஒரு டிபார்ட்மெண்ட்? கோடிக்கணக்கா மக்கள் காசு செலவு பண்ணி ஒரு விசாரணை. மக்களை முட்டாளாக்குறமா இல்ல நம்மளே முட்டாளாக்கிக்கிறோமா? கேவலமா இருக்கு சார். நம்ம என்ன கோமாளிங்களா சார்? எதுக்கு சார் இப்படி ஒரு வேலை? எனக்கு இந்த வேஷம் வேணாம் சார். நான் ரிசைன் பண்றேன் சார் என் ஜாபை. வணக்கம், என் பேர் நந்தா. என் பேர் வேலுண்ணா. உங்களை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆமா, ஏன் கத்திரிக்காய் ஒதுக்கி வச்சிருக்கீங்க? கத்திரிக்காய் எனக்கு பிடிக்காது, அது இல்லாம அதுல புழு இருக்கு, அதான். இந்த கத்திரிக்காயில நிறைய பேரோட உழைப்பு இருக்கு. உழைப்புக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம புழு இருக்க கத்திரிக்காயில தான் நச்சுத்தன்மை இருக்காது. புழுவை தூக்கி போட்டு சாப்பிடுங்க. அப்ப நல்ல கத்திரிக்காய்னு வாங்குறதெல்லாம் விஷம் தானா? அதுல என்ன சந்தேகம்? கத்திரிக்காய் மட்டும் இல்ல, விலையை அதிகமா கொடுத்து தேடி தேடி விஷத்தை தானே வாங்கி தின்றோம். சாப்பிடுங்க. கூட்டமா மக்களோடவே இருந்து பழக்கமாயிடுச்சு. என்னால தனிமை சிறையில் இருக்க முடியல. அதனாலதான் ஜட்ஜி கிட்ட ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கிட்டு உங்களோடவே இருக்கலாம்னு வந்துட்டேன். தம்பி கொஞ்சம் நவுந்து உட்காரப்பா. தம்பிக்கு பீடி பிடிக்கிற பழக்கம் உண்டா? இல்லேனே. நல்ல பழக்கம். பீடி சுயமரியாதை இழக்க வச்சுரும். நிச்சயமா. தம்பி அண்ணாமலை, ஒரு பீடி இருந்தா கூட பாருண்டு இழி இழுக்கிறதுக்கு. கொடுக்க முடியாது போயா, என்கிட்ட இருக்கிறது ஒரே பீடிதான். ஏன் தாத்தா ஊர்பட்ட தத்துவம் பேசுற? போய் எச்சி பிடிக்க பிடிக்கஞ்சிர. நான் தான் சொன்னேன்ல, பீடி சுயமரியாதை இழக்க வச்சுரும்.
ஏன்னா அன்னைக்கு ஒரு கத்திரிக்காய் துண்டுல நிறைய பேரோட உழைப்பு இருக்குன்னு சொன்னீங்க. இன்னைக்கு எல்லா சாப்பாடும் கீழே போட்டு சொல்லிட்டீங்க. உரிமைக்காக என்ன வேணாலும் செய்யலாம். சரி, போ. பீடி பிடிச்சதுக்காக தான் அவரை அடிச்சாங்க, நீ நம்புறியா? என்ன மிரட்டுறதுக்காக தான். அதிகாரிகளை பகைச்சுக்கிட்டா உனக்கும் இதுதான் கதின்னு சொல்றதுக்காக தான் ஏன் முன்னாடியே சாக்கண்ணனை போட்டு அடிச்சாங்க. போராட்டம்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டா வெற்றி இல்லைன்னா தோல்வி, ரெண்டுல ஒண்ணுதான். சமாதானம்னு ஒன்று இருக்கவே முடியாது. நாம சமாதானமா போயிட்டா அடிபட்டவன் சரியாயிடுவானா? ஒன்னு புரிஞ்சுக்க, உலக சரித்திரத்துல எங்கெல்லாம் சமாதானம் முன்வைக்கப்பட்டதோ அங்கெல்லாம் அதிகாரம் தான் ஜெயிச்சிருக்கு. சந்தர்ப்பம் கிடைக்கிறப்பெல்லாம் எல்லாருமே தனக்கான அதிகாரத்தை காட்டத்தான் முயற்சி செய்வாங்க. நீ அதிகாரத்துக்கு பயந்து அடிமையா வாழ போறியா? அதை நீ தான் முடிவு பண்ணு. எங்களை யாரும் காட்டுக்குள்ள போக கூடாது தடை போட்டாங்களாண்ணா. ஆடு மாடு மேய்க்க கூட போக கூடாதுன்னு சொல்றாங்கண்ணா. நீ ஏன் காட்டுக்குள்ள போற? காடு கவர்மெண்டோட தானே. காடு எங்களுதுண்ணா. நீ குடியிருக்கிற வீடு என்னதுண்ணா? உன் வீட்டுக்குள்ள எவனா வந்து திருடினா என்ன பண்ணுவ? அடிச்சு கையகாலாம் உடைச்சிருவோம். அப்ப காட்டுக்குள்ள திருடினா மட்டும் ஏன் வேடிக்கை பாக்குற? அண்ணா இப்ப தானே புரியுது ஏன் சூப்பரண்டு ஒண்ணு உங்களை பார்த்தா பம்முறாரு இல்ல பயப்படுறாருன்னு. பம்முறதும் தப்பு, பயப்படுறதும் தப்பு. இயல்பா மட்டும்தான் இருக்கணும். ஆனா ஒண்ணு, அதிகாரிகளை நம்பவே முடியாது. எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் சுத்துவாங்க. அதனாலதான் அரசு எந்திரம்னு சொல்றோம். வா, எதுக்கும் பயப்படாத. பயம் எதையுமே வென்றெடுக்காது. அது வெறும் வெறுப்பை மட்டும்தான் சம்பாதிக்கும். இது ஒரு அரசியல் உலகம். இந்த உலகத்துல பாவம் பசிக்கு உணவுக்காகவும் தண்ணிக்காகவும் காட்டை விட்டு வெளியில வர யானையும் புலியவும் அட்டகாசம் பண்ணுதுன்னு தான் எழுதுறாங்க. உலகத்துல பல்லுயிர் காடுகள் 8 தான் இருக்கு. அதுல 2 இந்தியாவில் இருக்கு. புலிகள் இருந்தா தான் அதுக்கு பேர் பல்லுயிர் காடு. வளமான காடு, வளமில்லாத காடுன்றதுக்கு அளவுகோலே புலிகள் தான். அப்பேற்பட்ட புலிகளை சுட்டு கொண்டுட்டு மிச்சம் இருக்க புலிகளை கூண்டுல அடைச்சு வேடிக்கை காமிக்கிற உலகம் தான் இது. வெள்ளக்காரன் சந்தன மரத்தை வெட்டக்கூடாதுன்னு சொன்னான். ஏன்? அவன் தேவைக்கு, நாம அதை அனுபவிச்சிடக்கூடாதுன்றதுக்காகத்தான். ஆனா இன்னைக்கு மனிதனோட உயிர் நாடியான கல்வியும் மருத்துவத்தையும் தனியார்ட்ட கொடுத்துட்டு வெறும் சந்தன மரத்தையும் சாராயத்தை வச்சு நாக்கா வலிக்க போறீங்க. டைம் Shut up! வீட்டு வாசல்ல இருக்கிற புங்க மரத்தையும் வேப்ப மரத்தையும் வெட்டி எரிஞ்சிட்டு கேவலம் அழகுக்காக ரோஜா செடி வளர்க்குற சமூகம் தான் இது. ஒரு செடியை புடுங்கி எரியறதும் கருவுல இருக்க குழந்தைய கசக்கி கொல்றதும் ஒண்ணுன்னு தமிழ் இலக்கியம் சொல்லுது. இதை யாருமே படிக்கலையா? இங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு வாழ்க்கை இருக்கு. எவனும் எதுக்காகவும் வரமாட்டான். நம்மளை நாம தான் காப்பாத்திக்கணும். உன் காட்டை நீ தான் காப்பாத்தணும். காடை வெற்றவனை கண்டுக்காம விடுறதும் உன் காட்டை நீயே அழிக்கிறதும் ஒண்ணுதான். உன் காட்டுல இருக்க ஒவ்வொரு மரமும் உன் மூதாதையரோட ஆன்மா. அந்த ஆன்மா வெற்றவனை நீ வெட்டு. நந்தா டைம் ஆயிடுச்சு, புரிஞ்சுக்குங்க. உனக்காக என்னென்னமோ செய்யணும்னு தோணுதுடா. ஆனா இந்த அண்ணனால முடிஞ்சதுதான். உன் ட்ரெஸ் மாதிரியே இருக்குதுண்ணா. வாழ்க்கையில ஒரு தடவை ஏமாறலாம், அதையே பழகிக்காத. எப்ப வெளில வருவ? இந்த உலகத்துல 2 பேர் தான் வாழ முடியும். உன்னை ஏமாத்துறவன், இன்னொன்னு ஏமாந்தே பழகி போனவன். என்னால ஏமாத்தவும் முடியாது, ஏமாறவும் முடியாது. புரட்சி என்பது அன்பினால் கட்டப்படுகிறது. சே அடிக்கடி சொல்வர். ஓவரால் பிரஷர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு நந்தா. நேத்து நீங்க கொடுத்த மரியாதையிலே தெரிஞ்சது
எங்களுக்கு ஒரு வழியும் தெரியல. நீங்க வெறும் அம்பு தானே. ஜெயில கலவரத்தை ஏற்படுத்தியாவது உங்களை கொல்ல சொல்றாங்க. அப்படி கலவரத்தை ஏற்படுத்தினா உங்களோட சேர்ந்து இன்னும் 2-3 உயிர் சேர்ந்து போயிடுமே. என்னோட போராட்டம் தனிப்பட்டது இல்லையே, பொதுவானது தானே. உங்களுக்கும் சேர்த்து தானே போராடிட்டு இருக்கேன்.